விஸ்வா என் கூட ஒண்ணா இருந்தாரு. நான் சொல்றது எல்லாமே உண்மை. இது சத்தியம். இப்ப என்ன சொல்றீங்க? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துலனாலும் பொய் சொல்லுவா, பொய் சத்தியம் பண்ணுவா. ஆனா கற்பு விஷயத்துல அப்படி பண்ண மாட்டா. இந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சிட்டா. இனி என்ன பண்ண போறீங்க பைரவி அம்மா? நீங்களே முடிவு பண்ணுங்க. விஸ்வா, துளசி கழுத்துல கட்டுடா தாலிய. இந்தாங்கோ மாங்கல்யத்தை பிடிங்கோ. கெட்டி மேளம் கெட்டி மேளம். சிவகாமி, சிவகாமி, நீ கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடல. நம்ம துளசிக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? துளசி கழுத்துல விஸ்வா தாலி கட்டிட்டான். நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா சிவகாமி, நான் சொல்றது உண்மை. எப்படிங்க இது நடந்தது? அது ஒரு பெரிய கதை. ரெண்டு பேரும் காஞ்சிபுரம் போனாங்களாம். என்னங்க சொல்றீங்க? நான் வளர்த்த பொண்ணு துளசி தப்பு பண்ணிட்டாளா? துளசி தப்பு பண்ணல சிவகாமி, விஸ்வாதான் தப்பு பண்ணிருக்கான். ரெண்டு பேர் மேலயும் தாங்க தப்பு இருக்கு. விஸ்வாவை மட்டும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. துளசிக்கு அறிவு எங்க போச்சு? ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு நிதானம் தவறி ரூம்குள்ள வரும்போது இவ எப்படிங்க ரூம்குள்ள அனுமதிக்கலாம்? அவ என்ன பண்ணுவா சிவகாமி? ஏதோ தெரியாம நடந்து போச்சு, விட. இல்லங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி ஒரு பிரச்சனையோட புகுந்த வீட்டுக்குள்ள போற துளசி எப்படிங்க அங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துவா? அதெல்லாம் துளசி சமாளிச்சுக்குவா. கெட்ட பேர் வாங்கிட்டாளேங்க. சிவகாமி, கனகா கழுத்துல விஸ்வா தாலி கட்டி இருந்தா நேரம் துளசியோட வாழ்க்கை பெரிய பிரச்சனையா இருக்கும்.
அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. விஸ்வாவும் துளசியும் இப்ப புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுமா? இது சந்தோஷப்படுற விஷயம் இல்லங்க. கடவுளே, நான் வளர்த்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே. நடந்தது எதையுமே என்கிட்ட சொல்லாம இப்படி மறைச்சிட்டாளே. நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு. எப்படியோ துளசி அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. வைரவி, வைரவி நில்லு. நீ பாட்டுல உள்ள போனா என்ன அர்த்தம்? பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுக்கணும்ல. ரொம்ப கௌரவமா நடந்த கல்யாணம் இல்ல, ஆரத்தி ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். எப்படி நடந்த கல்யாணமா இருந்தா என்ன? பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்து கூப்பிடுறதானே முறை. நீங்களும் உங்க முறையும். டேய் இருடா, மருமக வீட்டுக்கு வரா, ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு போறதுதானே முறை. நீ எதுவும் பேசாத, இங்கே இரு, நான் வந்துடுறேன். சிவகாமி, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. டேய்
உள்ள போங்க. எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன் கூட நான் இருக்கேன். நீ உள்ள போமா, போ. கனகா, கொஞ்சம் அமைதியா இரு. அவ்வளவுதான். இனிமே நம்ம நிரந்தரமா அமைதியா இருக்க வேண்டியதுதான். இங்க பாரு. ஏய், எதுக்கு இப்ப இப்படி பேசுற? வேற எப்படிக்கா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? நம்ம எவ்வளவு போராடி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு எவ்வளவு பிளான் பண்ணிருந்தோம். எப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தோம். இப்போ போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அந்த துளசி பிளான் பண்ணி ஜெயிச்சிட்டாக்கா, நம்ம தோத்துட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ சொன்னதையெல்லாம் கேக்குற நிலைமைக்கு அத்தையும் மாமாவும் நின்னுட்டாங்களே. அவங்களும் அவ சொன்னதையெல்லாம் நம்பி என்ன மோசம் பண்ணிட்டாங்களே. விஸ்வா மாமா என் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே பெருமையா சொல்லிட்டேன். இப்ப எப்படிக்கா நான் அவங்க முகத்துல எல்லாம் முழிப்பேன்? இந்த வீட்டுக்கு மருமகளாகி இந்த வீட்லயே இருப்போன்னு இருந்தேனே, இனி எந்த உரிமையில இந்த வீட்ல இருக்க முடியும்? அந்த துளசி என் கையில பொட்டிய கொடுத்து வெளிய போன்னு சொல்ல போறா. நாம நடு தெருவுல தான் போய் நிக்க போறோம். கனகா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. எப்படிக்கா சொல்ற? நாம இந்த வீட்ல தான் இருக்கணும். துளசிய வீட்டை விட்டு துரத்தணும். இனிமே அது எப்படி நடக்கும்? நடக்கும். நான் சொல்றபடி செய். துளசி, உனக்கு நான் இருக்கேம்மா. எது நடந்தாலும் நீ கவலையப்படாத. எப்படியோம்மா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. விதி கரெக்டா உன்னை கொண்டு வந்து உன் வீட்லயே சேர்த்துருச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பைரவி சொன்னதுனாலதான் விஸ்வா உன் கழுத்துல தாலியை கட்டினான். பைரவி அப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நானே எதிர்பார்க்கலாமா. கடவுள் தான் பைரவி மனசை மாத்திருக்காரு. துளசி, இனி கொஞ்சம் கொஞ்சமா பைரவி உன்னை புரிஞ்சுப்பாமா. மனசும் மாறுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வா.
யாராவது வாங்களே, வாங்க, யாராவது வாங்க. கனகா என்ன பண்றான்னு பாருங்க. ஐயோ அத்தை, ஐயோ கனகா, ஐயோ அத்தை கொஞ்சம் வாங்களே. ருத்ரா, ஏய் என்னாச்சு? கனகா, கனகா கதவை தர. ருத்ரா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அத்தை. என்னாச்சு ருத்ரா, ஐயோ அத்தை, என்னாச்சு கனகா என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா கதவை தர. ருத்ரா, கனகா என்னாச்சு? அத்தை, என்னாச்சு ருத்ரா அத்தை கனகா. ஏய், ருத்ரா, இப்ப எதுக்கு கத்துன? அத்தை, அத்தை, கனகா என்ன காரியம் பண்றான்னு பாருங்க அத்தை. என்னாச்சு? கனகா? என்ன பண்றா? அவ அவ என்ன பண்றா நீங்களே போய் பாருங்க. ஐயோ, என்ன? ஏய் கனகா, ஏய், கனகா. இறங்குடி. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னடி இது? கனகா வேணாம் கனகா, 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 வேண்டாண்டி, இறங்கு. சொன்னா கேளு. கனகா வேணாம் கனகா, வெளிய வா கனகா. கனகா கனகா வேணாம், வேண்டாம். கீழே இறங்கு. கனகா, ஏய் கனகா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ முதல்ல கீழே இறங்கு. கனகா, இறங்கு. இறங்குன்னு சொல்றேன்ல. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல கீழே இறங்கு. நான் சாக போறேன் அத்தை, என்ன விடுங்க. ஏய், ஐயோ, ஐயோ நீ ஏண்டி சாகணும்? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கல. ஏய் என்னடி பேசுற? உனக்கு நான் இருக்கேன்டி, அக்கா நான் இருக்கேன். இதெல்லாம் வேண்டாம், நீ இறங்கு முதல்ல. எனக்கு யாருமே வேண்டாம். எல்லாருமே ஆசை காட்டி என்ன மோசம் பண்றீங்க. 2 தடவை அத்தையே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியும் விஸ்வா மாமாக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு நான் ஒரேடியா சாகுறேன். ஐயோ இப்படி எல்லாம் பேசாதடி. அத்தை, நான் என்னத்த பண்ணுவேன்? வேணான்னு சொல்லுங்க அத்தை. சொல்லிக்கிட்டு தானமா இருக்கேன். ஐயோ, அத்தை. கேட்க மாட்டேங்கிறாளே. கனகா, இத பாரு, நான் சொல்றது கேளு. முதல்ல இறங்கி வா. இறங்குடி. மாட்டேன் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், இத பாரு கனகா, பொண்ண மாதிரியே தான் நானும். நான் நினைச்சது கூட நடக்கல. இத பாரு, நானே இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. போதும், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். ஏய், ஏய், வேணாடி. ஏய், கனகா. ஏய், கனகா, சொன்னா கேளு, கனகா. இறங்கு. கனகா, சொன்ன கேளு. கனகா கதவு தர. கனகா, ஏய் கனகா, கனகா, இத பாரு, சொன்ன கேளு, இறங்கு. ஏய் கனகா. ஏய் கனகா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு, விடுங்க மாமா, இரு கனகா. விடுங்க மாமா. மாமா முதல்ல கீழே விடுங்க. இறங்கு. மாமா முதல்ல கீழே இறங்கு. மாமா. இறங்குன்னு சொல்றேன், இறங்கு கனகா. ஏய், என்ன காரியம்டி பண்ற? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நான் சொல்றத நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற. அப்படி நீ சாகிறதா இருந்தா என்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அக்கா, நீ இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி இருப்பேன்? நீ செத்த பிறகு நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? ஏய் சொல்லுடி. ஏ ருத்ரா, அவதான் முட்டாள்தனமா செய்யறானா? நீயுமா? உங்களுக்கு வேணா முட்டாள்தனமா இருக்கும் அத்தை, ஆனா எனக்கு இதுதான் முடிவுன்னு ஆயிப்போச்சு.